Hi Jitu. Hi Jitu. I'm Jia. I'm Jia. நான் இதை சொல்லி ஆகும். நான் இதை சொல்லி ஆகும். நீங்க அழகு. நீங்க அழகு. அவ்வளோ அழகு. அவரு அவ்வளோ அழகு. அதுல மட்டும் ஸ்டக் ஆகுறாங்க. அசையாத மரம் ஒன்று. One of the comment was you are looking like Tamanna. So have you seen that? நீங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸு ஆக்ஷனு ஸ்பீட் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நம்ம விஜய் சார் வந்துட்டு அஜித் சாரோட ரேசிங் பார்க்க போனார்ல. You like that song, but still you try to avoid that. Oh, like item songs. I like it. But நான் என்ன கேட்டேன்? மிர்ச்சி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மிர்ச்சி சித்து. இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ண போது இந்த முக்கியமான டேட்ஸ் எல்லாம் மறந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கே நம்ம பயங்கரமாக அடி வாங்குவோம். ஆனால் இந்த ஒரு கதையில் மட்டும்தான் யாரை லவ் பண்ணுறோம் அப்படின்றத மறந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீசர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோ மதும்கேஷ் அண்ட் ஹீரோயின் ஜியா சங்கர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நமக்கு வி வில் கிளாப் ஃபார் அவர் செல்ஃப். அது ஏன்னா அப்பப்போ இங்கிலீஷ் சேனல்லாம் வரும், கொஞ்சம் ஹிந்தியும் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மதும்கேஷ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்கள் பேர் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சு. சில பேர் வந்து சினிமாக்காக பேர் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியா இல்லாட்டி பேரே மதும்கேஷ் தானா? இல்லை ப்ரோ, பேரே மதும்கேஷ் தான். உனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரப்போது பேர்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இதுவே டிஃப்ரெண்டாக தானே இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அதுவே டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ அதுவே இருக்கட்டும்ங்கிற ஒரு இதுதான். லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு பேரை மாற்றி இந்த இது ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாம் பார்க்கல. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? எப்போ நீங்கள் இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்னு நினச்சிங்க? உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம். எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியே வந்து இப்போ நம்மலாம் வாரம் சினிமா பார்க்க, எந்த சினிமா இருந்தாலும் ஃபேமிலியே போய் பார்க்குற ஒரு, எனக்கு அப்போலேருந்து சினிமா பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் என் கேரியர் வந்து ஆக்சுவலி அடியேன்னு ஒரு படத்தில் ஜி பிரகாஷ் பிரதர் கூட ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து ப்ரிவியூ ஷோவில் விஜய் சார் பார்த்து அங்கே என் ஃப்ரெண்டு த்ரூ அவர்கிட்ட சொல்லி வி கேம் இன் டு அ டிஸ்கஷன். அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் காதல் ரீசெட் ரிப்பீட். Next, Jia Shankar. So Jia Shankar, we have seen you in so many videos. You are already famous in Instagram, and already you are doing so many shows. So this is your first movie in Tamil, right? not technically, but I want to consider this as my first. I have actually done one movie in Tamil before this. Is that released? Like, yeah, it's released. But I was 18 when I did that. Childhood artist வந்திருக்காங்க நினைக்கிறேன். Okay. Okay. So I have seen the trailer and the promo. So in that I was checking out the comments. So in that one of the comment was you are looking like Tamanna. So have you seen that? I get that a lot. Okay. A lot. Like even when I started acting, first movie itself, like I got a lot of comments. So I just got used to it. Like I take it as a compliment. So you are taking it as a compliment. It's the biggest compliment. I love Tamanna. She's beautiful. She's talented, and she's a superstar. ஸோ இப்போ நம்ம இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த ஒரு படத்தோட அந்த ட்ரெய்லர் பார்க்க போதே வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அதாவது லவ் பண்ண போது முக்கியமான டேட்ஸ் மாதிரி தான் பரவாயில்ல. இந்த ப்ரோமோலேயே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் இவனை லவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு போர்ஷன் பார்க்க போதே வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த லவ் பண்ணுறவங்க யாருன்னு தெரியல. ஸோ மேபி அவங்களுக்கு மறந்து போகிற எதுனா இருக்கா அப்படின்றது தெரியல. நான் கெஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த ப்ரோமோ பார்த்து நான் கெஸ் பண்ண விஷயங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் இருக்கா அப்படின்றத விட்டு, ரெண்டாவது வந்து அதனால அவங்க யார் லவ் பண்ணுறாங்க, யார் கூட இருக்காங்க அப்படின்றது மறந்து போகிறாங்களா அப்படின்றத விட்டு, அண்ட் மூணாவது என்னென்னா நம்ம ஹாரிஸ் மாம்ஸோட மியூசிக் தான் உங்களோட லவ்வை திரும்ப அப்படி இணைக்குது அப்படின்றது மாதிரி நான் வந்து டீகோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான விஷயமா இல்லை இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷனு ஒரு அந்த ஜோனில் போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ராம்காம்லேயே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, லவ், ஆக்ஷன், ட்ராமா, எமோஷன் எல்லாமே கலந்து ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்குற மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அண்ட் இதில் எங்கள் 2 பேர் கூட அர்ஜுன் அசோகன் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு குட் ஆக்டர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ டன் ரோல். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் ஹாரிஸ் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காருன்னு அவர் ஃபீல் இருந்தது. ஸோ அவருமே விஜய் சார் கிட்ட சொல்லும்போது ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையில் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் இருந்தார். ஸோ இந்த படம் வந்து ஸ்டோரியாக வந்து அதை சொல்ல முடியாது, தேட்டர்ஸில் தான் போய் பார்க்கணும். March 6th வருது தேட்டர்ஸில். ஸோ நான் கெஸ் பண்ண விஷயத்தில் எதனா கரெக்டான விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கேனா? இருக்கு. சூப்பர். அப்போ ஹாரிஸ் மாம்ஸோட சாங் தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் இந்த படத்தில் ஒன்று சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மூவியில் ஃபேவரட்டான சாங், விச் இஸ் யுவர் ஃபேவரட் சாங் இன் திஸ் மூவி? It's from your point of view, like the childhood. ஓகே. உன்னை நினைத்தே உயிரை வளர்த்து விட்டேன்.
ஓகே நைஸ். அப்போ உங்ககிட்ட ஒரு டஃப்பான ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட ஃபேவரட் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் என்ன? ஒரு டாப் 3 சாங் சொல்லணும் அப்படின்னா? I have, but Yeah. the She names. will இப்படி டக்குன்னு கேட்டா I know if someone can get me my phone, I can tell you that Yeah. one song that I really love. ஓகே. I'm ஆக்சுவலி எனக்கு obsessed with that வாரணமாயிரம் ஆல்பமே பயங்கர பிடிக்கும். அது எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் அது அப்படியே நிக்கும். ஓகே. ஸோ வாரணமாயிரம் அண்ட் I've used his songs even on வனமகன் my posts. வனமகன். சாரோட ஏழு சார் கூட வனமகன் அவரோட வனமகன் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். எனக்கு அவரும் ஜிஎம் சார் காம்போவும் பயங்கரமா பிடிக்கும். என்ன இருந்தாலும் இருக்கட்டும், வாரணமாயிரமா இருக்கட்டும். ஸோ அந்த ஜோன் தான் எனக்கு. சூப்பர். ஐ திங்க் ஜியா யூ கேன் சிங். No, ஐ திங்க் no, யூ கேன் ட்ரை. not at all. ஓகே. ஸோ டப்பிங் யார் பண்ணா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு டக்குன்னு நேம் கிராக் ஆக Okay, மாட்டேங்குது. so did you learn any words in Tamil or you can try speaking Tamil? It's actually been a while. Okay, no problem. Now hero will teach you. You can tell some dialogues from the movie. That and the promo dialogue சொல்லலாமே. இவனையா நான் லவ் பண்ண அப்படின்ற அந்த dialogue இருக்குல்ல. You can try that. Yeah, இவனே நான் லவ் பண்ணேன். இவனையா நான் லவ் பண்ணேன். இவனையா நான் லவ் பண்ணேன். நாங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஏதாவது கஷ்டமான டைலாக் கொடுக்குறா எனக்கு. ஓகே, எதனாச்சும் ஒரு கஷ்டமான டைலாக் சொல்லுங்க ப்ரோ. அவங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. Bro, Say it, I'll repeat it. யா, so I'm now in a tough question. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் டைலாக் சொல்லுங்க. You can tell any one of your favorite love scene or love dialogue from Hindi as well. He will tell it in Hindi and you can tell in Tamil. I am the judge. Okay? So first Oh we my start God. பண்ணலாம். நான் Shahrukh Why Khan are we படலாம். playing these memory Yeah. games? Like Yeah. both of us are really Bad. bad with memory. இல்லங்க, not this is not a memory game. This is just repeating the dialogue, right? யா எனக்கு ஆக்சுவலி வாரணமாயிரம்ல இருந்து அந்த ஹே மாலினி ஐ எம் கிருஷ்ணன் அது ரொம்ப பிடிக்கும். Okay. ஐ வில் ட்ரை. ஐ வில் சே தட் யூ ஜஸ்ட் Okay. ரிப்பீட். ஹாய் மாலினி ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியே ஆகணும். இருங்க பாவம். கொஞ்சம் பாஸ் விட்டு மறந்துட்டேன் மறந்துட்டேன். ம். யா ஹாய் You want மாலினி. me to repeat Yeah, it? Yeah. you should. Hi Okay, Malini. so you were just like Yeah, saying- yeah. ஓகே ஓகே, என்ன சொல்லுங்க? நீங்க டைலாக் சொல்லுங்க, அவங்க என்கிட்ட சொல்லிட்டோம். அப்படி ரெடி. ஓகே, you have to tell this to me, okay? ஓகே. Okay. அப்போ என்ன ஹாய் கிருஷ்ணன் மாத்திக்கிட்டுமா? ஹாய் ஜித்துன்னு மாத்துங்க. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நல்லது யாரும் பண்ண மாட்டீங்களா? ஓகே ரெடி. ஹாய் ஜித்து Hi Jitu, ஐ எம் ஜியா. I'm Jia. நான் இதை சொல்லியே ஆகணும். நான் இதை சொல்லி ஆகணும். நீங்க அழகு, நீங்க அழகு. அவ்வளோ அழகு, அவ்- அவ்வளோ அழகு. அதுல மட்டும் அவ்வளவு ஸ்டக் ஆகுறாங்க. அழகு. எல்லாமே கரெக்டா சொல்றேன். அவ்வளவு அழகுனா மட்டும் கொஞ்சம் பாஸ் ஆயிடும். பட் அவ்வளவு அழகு. அவ்வளவு அழகு. அதை முடிச்சுக்கலாம். அதோட முடிச்சுக்கலாமா? அதுக்கு மேல போவாங்க பார்த்தோம். Now tell me, what did I say? அது சொல்லக்கூடாது. You did a good job. Then அதோட விட்டுறலாம் அத. ஓகேவா? So now you can tell some Hindi dialogue. ஐயோ அதுவா, தமிழ் I dialogue don't know சூப்பரா any சொல்லிருக்காங்க. romantic dialogue, but I know this one famous Shah Rukh Khan dialogue. डॉन को पकड़ना मुश्किल नहीं, ना नामुमकिन है. मुमकिन। நான் சொல்லிட்டேன்பா. நீ சொல்லுப்பா போ. நான் தப்பிச்சிட்டேன்பா. अगर तुम किसी चीज को अगर तुम किसी चीज हो पूरे दिल से चाहोगे, पूरे दिल से चाहो है तो पूरी कायनात तो पूरी कायनात उसे तुमसे मिलाने की उसे तुमसे मिलाने की साजिश में लग जाएगी. साजिश में लग जाएगी. ஏய் தலைவா, அடுத்து நம்ம ஆளுக்கு பாலிவுட் பக்கம் ஒரு பெரிய ஓப்பனிங் ஒன்று இருக்கு. அண்ட் இப்போ விஜய் சாரை பத்தி பேச போது, விஜய் சார் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய ஒரு ஃபீல் குட் படம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். என்னதான் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த ரத்தம் திரிக்க டார்க்கான மூவிஸ் இருந்தாலும் இந்த ஃபீல் குட் மூவிஸுக்கு உண்டான அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போது, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சது அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் அந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச அந்த மூமெண்ட் இது? இந்த படத்துல அப்படி மூமெண்ட்டை தாண்டி எல்லாமே எக்ஸ்ட்ரா. எனக்கு ஆக்சுவலி நார்மலாக அவங்க சொன்னாங்களே மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்போம். ஓகே இப்படி ஒரு கதை வந்தால் சூப்பராக இருக்கும், இப்படி கதை தான் சூப்பராக. நான் ஆக்சுவலி இந்த தனுஷ் படங்கள் நிறைய, எனக்கு தனுஷோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ராஜ்னா அந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு கதைகள் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்க போது தான் எனக்கு கரெக்டாக இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிற கதை தான். ஒரு இந்த கதையில் வந்து அந்த என்னோட கேரக்டர் வந்து சித்தார்த்துங்கிற கேரக்டர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு பொண்ணை லவ் பண்ணும். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜென்ரேஷனில் அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இருக்க போதெல்லாம் அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக லவ் பண்ணி ப்ராப்பராக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் லெட்டர் கொடுக்குறதுல இருந்து எல்லாமே அழகாக இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த மெயின் பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. He has the patience that he has, the aura that he has. Even as a human being, I think he is the best. There's so many things that one person can learn from him. It's not easy to be on sets and carry all that pressure, Yeah. to work in that pressure and still be calm.
and have a smile on your face. That is like, I won't be able to do that, but he does it. And he's a very senior director, Yeah. you know, and he is brilliant at his work. I've Super. learned so much. I thought, like, you as an actor, you reach a point where you feel, okay, is there anything new I can learn as an actor? I think I've learned so much from this film. So Okay. much. அண்ட் அவர் Okay. பயங்கர ஃபாஸ்ட்டும் கூட. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் ஸ்காட்லாண்ட் ஷெடியூல் பண்ணேன். 22 டேஸ்லேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் அவருக்கு ஹீஸ் லைக் ஃபாஸ்ட். அவர் இங்கே ஒன்று போயிட்டு இருக்க போதே அங்கே முடிச்சிருவார். ஸோ அது மாதிரி எனக்கெல்லாம் அவர் கரெக்டாக, நான் இது வரைக்கும் அவர் ஒரு இடத்துல கோவப்பட்டு கூட பார்த்ததில்ல செட்டில். அழகாக இருக்கும், வேலை வாங்குறது அழகாக இருக்கும், அவர் எடுக்கிற ஷார்ட்ஸ் அழகாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் மெயினாக நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷரே இருக்காது கண்ணில். ரொம்ப சாஃப்டாக அழகாக கலர்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அகைன் அது சேயிங் அரவிந்த் கிருஷ்ணா சார் தான் டிஓபி பண்ணியிருக்காரு புதுப்பேட்டை Yeah. 78 காலனி. ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ ப்ளஸ் டு. அண்ட் அவரும் விஜய் சாரும் Thanks. சேர்ந்தாங்கன்னா செட்டே செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபன் ஷூட்டாக தான் இருந்தது. Oh, yeah. சூப்பர். நீங்க வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் ஆக்ஷன் ஸ்பீட் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நம்ம விஜய் சார் வந்துட்டு அஜித் சாரோட ரேசிங் பார்க்க போனார்ல, அது சடனா மைண்டுக்கு வருது இந்த ஸ்பீடு ஷார்ட்ஸ் அப்படிலாம் பேசும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசினாரா, இல்ல இது ஷூட்டிங் நடுவில் போனதா, அது எப்போ நடந்தது அது? அது ஆக்சுவலி ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க போது தான் சார் டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ம். ஸோ அதுவுமே அப்பப்போ காட்டுவார், எடுத்த வீடியோஸு சார் கூட பேசினது எல்லாமே காட்டுவார். அஜித் சார் பற்றி சொல்லவே வேணாம். நான்லாம் அவரோட ஸ்கூல்லேருந்து அவரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி. அந்த ரேசிங் ட்ராக்ல அவர் ஓட்டுறது, சின்ன சின்ன மூமெண்ட்ஸு, ஐ திங்க் அது இப்போ டாக்குமெண்ட்ரியாக வரும்னு நினைக்கிறேன். இவர் பார்த்துட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல. ஐயோ, அவர் ஒவ்வொரு அங்கே நடக்கிற ட்ராக்ல நடக்கிற விஷயங்கள்லேருந்து அஜித் சார் எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்கிற வரைக்கும் எங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லவ் மூவி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால உங்கள் 2 பேருக்குமே ஒரு காமனான ஒரு கொஸ்டின். ஸோ டிஃபைன் லவ். A very easy question, but also the most difficult question to answer. Just Yeah, you love them that is no the- matter what. அந்த லவ்வே அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, அந்த நல்லா அவங்க இருக்கு. சொன்ன அந்த லவ் தான் இந்த படத்தில் சித்தார்த் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, ஸோ அன்கண்டிஷனல் லவ்வா? Unconditional love. ஸோ மதும் கேஷ் நீங்கள் சொல்லுங்கள் டிஃபைன் லவ். பெயினாக இருக்கட்டும், லவ் டிப்ரெஷனாக இருக்கட்டும், அது சந்தோஷமாக இருக்கட்டும், அது யார்கிட்டேருந்து வரதுங்கிறத பொறுத்து ஒவ்வொரு பர்சன் கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டிலேயே நம்மளை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற ஒரு லவ், நம்ம லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்க கிடைக்கிற லவ், அது ஒவ்வொருத்தருக்கிட்ட வேரி ஆகும். ஸோ லவ் இல்லாமல் அந்த உலகமே இயங்காது. ஸோ கேன் லவ் ஹேப்பன் ட்வைஸ்? வாட் டு யூ திங்க்? Yeah. It can even happen more than twice. Yeah. Yeah. ஓகே. It's like you love people, you love nature, you love animals, you know. There can't be like one animal you love, there can't be one food you love. It's like you love your parents, you love your friends, right? Then why can't you fall in love multiple times? ஓகே. ஸோ அதாவது லைஃப்பில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. லவ் வந்துட்டு ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை வேணால் நடக்கலாம். அந்த நிறைய தடவை நடக்கிறது தான் லவ்வுக்கு உண்டான மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு நைட், லேட் நைட், அரௌண்ட் 12 or 1, எம்டி ரோட், ஓகே. ஸோ உங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, யூ ஆர் டிரைவிங், அண்ட் உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 songs in your playlist. It can be Hindi, English, or whatever it is. Like a kind of feel-good song maybe? முந்தினம் பார்த்தேனே ஃப்ரம் வாரணமாயிரம். தலைவன் வாரணமாயிரம்ல பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகே. எங்கள் படத்துலேருந்து ஹலோ ஹலோன்னு ஒரு சாங் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ட்ராவல் போகிற சாங் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த 2 சாங். அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சள் வெயில், எனக்கு அது ரொம்ப பிடிச்சான். ஸோ இந்த 3 சாங். ஹிந்தியா தமிழா? I can help you. Like Life is Metro, the new one. Yeah. The entire playlist is really good. That will Unne definitely be Nenithu. there. Unne Yeah. Nenithu. Okay. Unne Nenithu, like number 1. ஒரு லவ்வை வந்துட்டு திரும்ப ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும், ஸோ அந்த சாங் மேபி அந்த லவ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹுக் பாயிண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு we have that one song, we like that song very much. அந்த சாங் நம்ம ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிப்பீட் மோடில் கேட்டிருப்போம். பட் இப்போ எங்கேயாச்சும் அந்த சாங் ப்ளே ஆச்சுன்னா we will try to avoid listening to that song. Okay, a song that plays, I'll try to avoid that. Yeah. Listen. You like that song, but still you try to avoid that. Oh, like Yeah. item songs. I like it, but then நான் என்ன கேட்டேன், அது எங்க போயிடுச்சு? ஓகே. இதுவரை கோவா. ஆமாம், அது அவாய்ட் பண்ண மாட்டேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அது ரொம்ப கேட்க மாட்டேன், ஆனால் எங்கேயாவது கேட்டால் கேட்குற மாதிரி
சூப்பர். நானா வாண்டடா போய் கேட்க மாட்டேன், பட் ஆமா. எங்கேயாச்சும் கேட்டுட்டேன்னா கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ண avoid மாட்டேன் பண்ண மாட்டேன். அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ மார்ச் 6 நம்மளோட இந்த படம் ஆமா. ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ நீங்க வந்துட்டு லிசனர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் லெட்ஸ் சே முன்னாடி ஒரு டைப் ஆஃப் படங்கள் வந்தது. ஒரு மாரி எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். எல்லாமே ஒரு கலந்து அது ஒரு ஒரு அழகா ஒரு படமா சூப்பரா இருக்கும். சிங்கிள் இதுலயே ஜானர்லயே போகாம. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு ஜோன்ல இருக்கிற படம் ஃபேமிலியோட வந்தா என்ஜாய் பண்ணிட்டு போற மாரி படம். இது கப்புள்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலிஸ்க்கோ தனித்தனியா பிரிக்கிற மாரி இல்ல. யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போற மாரி படம். அண்ட் எப்பவுமே போல அந்த ஏஎல் விஜய் சாரோட அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் படத்துல இருக்கும். அண்ட் பாஸ்கர் சாரோட காமெடி, அர்ஜுன் அசோகோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நாங்களும் அதுல நடிச்சிருப்போம். அது மாரி நீங்க வெளிய போகும்போது ஃபுல் ஹார்ட்டடா ஹாப்பியா போற மாரி இருக்கும் அந்த படம். ஸோ மார்ச் 6 தியேட்டர்ஸ்ல வருது. சூப்பர். Yeah. ஸோ ஜியா? I just want to say that it's a beautiful movie. We had an amazing experience shooting for this movie. It'll just hopefully, keeping my fingers crossed, that people get that feeling of, uh, love Mm. when they go back to Yeah. to their partners, to their families, to their friends. They just leave the theaters with that feeling of love in their hearts. So I really hope people go 6th of March or to the nearest theaters. ஸோ அதாவது நம்ம ஒரு படத்தை பார்த்து படம் முடிச்சு வெளியே வரப்போது வந்துட்டு பயங்கரமான படம்ப்பா, சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரதை விட ஒரு படம் முடிச்சு வெளியே வரப்போது சிரிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த படத்தில் கிடைக்கக்கூடிய அந்த எமோஷன், அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ மேபி காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற படம் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வெளியே வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. போய் பார்த்துட்டு நம்மளோட டீமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் Thank பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. you.